செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு தமிழகத்திலேயே முதல் முறையாக 25,000 அபராதம் விதித்து 15 நாட்கள் கடையை பூட்டிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். தமிழக உணவு பாதுகாப்புத்துறை ஆணையாளர் புதிய ஆணை பிறப்பித்த ஒரே நாளில் அதிரடி நடவடிக்கை. தமிழக உணவு பாதுகாப்புத்துறை ஆணையாளர் புதிய உத்தரவில் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்பாக கடந்த 4ஆம் தேதி ஒரு புதிய அரசு ஆணை ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் வணிக நிறுவனங்களுக்கு முதல் முறை என்றால் ரூபாய் 25,000, இரண்டாவது முறை என்றால் ரூபாய் 50,000, மூன்றாவது முறையாக இருந்தால் ரூபாய் 1,00,000 வணிக நிறுவனத்தினுடைய ஆர்சி மற்றும் லைசன்ஸ் ஆகியவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவின் பெயரில் இன்று சிவகங்கை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சரவணகுமார் தலைமையில் தீவிர சோதனை நடத்தியதில் சிவகங்கை காந்தி வீதி பகுதியில் உள்ள பேனி ஸ்டோர் என்ற கடையில் குப்பைக்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ அளவிலான கணேஷ், கூலிப், விமல், பான் மசாலா போன்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட கடைக்கு ரூபாய் 25,000 அபராதமும் 15 நாட்கள் கடையை பூட்டியும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். முன்னதாக கடையின் அடிப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்களை மதுவிலக்கு காவலர் ஒருவர் தரையில் படுத்து போதைப் பொருட்களை வெளியில் எடுத்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எம்பி கனிமொழி பிறந்த நாளை முன்னிட்டு தாய் இல்லத்தில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் அன்னதானம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே பனங்காடி செல்லும் சாலையில் தாய் இல்லம் என்ற பெயரில் தவழும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதரவற்றோர் இல்லம் செயல்பட்டு வருகின்றது. அந்த இல்லத்தில் இன்று சிவகங்கை தெற்கு ஒன்றிய திமுக மற்றும் மாவட்ட மகளிர் தொண்டரணி சார்பில் சிவகங்கை தெற்கு ஒன்றிய செயலாளர் எம். ஜெயராமன் தலைமையில் திமுக கழக துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பின்னர் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் ஒமேகா திலகவதி கண்ணன், மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் சிங்கம்புணரி நிர்மலா புகழேந்தி, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பவானி கணேசன், ஒன்றிய குழு தலைவர் மஞ்சுளா பாலச்சந்தர், மாவட்ட மகளிர் அணி துணைத் தலைவர் அழகு பிள்ளை, மகளிர் அணி மார்கரெட் கமலா, பாக்கியலட்சுமி, செல்வராணி, சுதா, மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் சிங்கமுத்து, மாவட்ட பிரதிநிதி மனோகர், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தங்கம் செல்வம், ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் ஜே.ஆர். ராஜ்குமார், தொண்டரணி அமைப்பாளர் முத்துக்குமார், இளைஞரணி துணை அமைப்பாளர் அழகு சுந்தரம், தெற்கு ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் ராஜேஸ்வரி, மூக்குத்தி பாலா, குறிஞ்சி நகர் செந்தில்குமார், வல்லனி மருதுபாண்டி, தர்மர், பைப்பூர் ராஜாங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை நகரில் மாவட்ட திமுக மகளிர் அணி சார்பில் கனிமொழி பிறந்தநாள் விழா முதியோர் இல்லத்தில் அறுசுவை உணவு வழங்கி கொண்டாட்டம். சிவகங்கை நகரில் அமைந்துள்ள அன்னை முதியோர் இல்லத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பவானி கணேசன் ஏற்பாட்டில் மாவட்ட மகளிர் அணி தலைவர் மணிமேகலை தலைமையில் மகளிர் அணி துணை அமைப்பாளர் மார்கரெட் கமலா முன்னிலையில் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புறவழிச்சாலையில் அமைந்துள்ள அன்னை முதியோர் இல்லத்தில் ஆதரவற்றவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்யப்பட்டது. திமுக மகளிர் அணி நிர்வாகிகள் அங்குள்ள முதியோருக்கு அறுசுவை உணவை பரிமாறினார்கள். நிகழ்ச்சியில் பாக்கியலட்சுமி விஜயகுமார், அழகு பிள்ளை குணசேகரன், சுதா சிவபிரகாசம், ராணி ஐயப்பன், வளர்மதி கலைச்செல்வன், வலைத்தள பொறுப்பாளர்கள் பிளாசா ராஜேஸ்வரி சேகர், சக்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.